இப்போ வரீங்களா இல்லையா? இதோ வந்துட்டமா வந்துட்டே இருக்கமா. பேசுனேன் அடிப்பட்ட வாத்து மாதிரி ஓடுற நடைய பத்தியா நல்லா. நீ வந்து ஹவுஸ் ஓனரா? வேற வீடியோ கிடைக்கலையா உனக்கு? அது சரி, என்ன எதுக்கு ஹஸ்பண்ட் சொன்னீங்க? பாலா, புருஷன் சொன்னாதான் வீடு கிடைக்கும். அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு எப்பவோ என் புருஷனா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த உரிமையில தான் அவர்கிட்டயும் சொல்லிட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அது சரி, அட்வான்ஸ் எப்ப கொடுக்கலாம் பாலா? எது? 2 நாளா கொடுத்துடலாம்ல? சரி வாங்க பாலா, வீடு சுத்தி காட்டுறேன். அடி பாவி, வீட்டை பார்த்து முடிவு பண்ணது நீ, அட்வான்ஸுக்கு தண்டம் நான் அழுவணுமா? தீனா, இவ ரொம்ப ஓவர் ஸ்பீடா போய் சிக்கல்ல மாட்டி விட்டுருவா போல இருக்கு. எதையாவது செஞ்சு இவளுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக்கப் போடணும். இல்ல நீ செத்தடி. ஐயோ, இந்த போட்டோ வேற தத்ரூபமா எடிட் பண்ணிருக்காளே இவள. வாங்க பாலா. வர வந்து தொலைறேன். ஹே, கொடி முழுக்க நீங்களே புடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க எங்க துணியை காய போடுறது? என் தலையில போடு. போடுறேன். ஹே, திமிராடி உனக்கு? நீ தானே தலையில போட சொன்ன. என்னடி நக்கலா? நீ போட்டேன்னு வச்சுக்கோயேன், நானும் உன் தலையில பலமா போடுவேன். அதான் மாடி எங்களோட போர்ஷன் பிரிச்சாச்சுல, அப்ப இந்த கொடி எங்களுக்கு தான் சொந்தம். நாங்க தான் எங்க துணியை காய போடுவோம். கீழே வீட்டை சுத்தி நிறைய இடம் இருக்குல்ல, அங்க புதுசா கொடி கட்டி உங்க துணி எல்லாம் காய போட்டுக்கோங்க. ஏ, மாடிங்கிறது காமன் பிளேஸ் தானே, நீங்க மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது. நீ வேணும்னா புதுசா கொடி கட்டிக்கோ, நான் இங்கதான் காய போடுவேன். சித்ரா, சித்ரா, விடு. அனாவசியமா பிரச்சனை பண்ணாத. இது காமன் பிளேஸாவே இருக்கட்டும். நாங்க இங்க வந்து கொடிய புடிச்சிட்டோம். நாளைக்கு விடியங்கால 4 மணிக்கு குளிச்சிட்டு துவைச்சிட்டு இங்க வந்து இடத்த புடிச்சுக்கோ. இன்னைக்கு எங்க துணிதான் இங்க காலையில முடியாது. தள்ளிப்போ. சித்ரா, அறிவு இருக்காடி உனக்கு? இப்படி தோச்ச துணியெல்லாம் கீழே போடுற. அழுக்கானா யார் துவைப்பாங்க? நீயே திரும்ப தோச்சு ரூம்ல ஃபேனை போட்டு காய வச்சுக்க. இல்லனா இங்கேயே பாய விரிச்சு அதுல போடு. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிரும். அப்படியா? அப்ப அந்த ஐடியாவை உன் துணிக்க யூஸ் பண்ணிக்கோ. என் Dress மேல கைய வச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓ, நீ என் Dress தூக்கி போடும்போது எனக்கு இப்படிதானே இருந்திருக்கும். விடு. 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 துணியை விடு. விடு சித்ரா. சித்ரா, என்னாச்சு? ஏன் சண்டை போடுறீங்க? பாருங்க, நீ இந்த கொடி இவங்களுக்கு தான் சொந்தமா. நம்ம துணியை காய போடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஹே, இவள அண்ணின்னு கூப்பிடாத நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். எனக்கு அண்ணினா இவங்கதான், வேற எவளுக்கும் அந்த தகுதி கிடையாது.